அரோரா ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவீங்க? ஓ! அதான் மேட்டரா? அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் லைன்ல ஒண்ணு போட்டிருந்தேன். அத பார்த்தீங்களா? ப்ரோ அது ஃபன்னின்னு போட்டீங்க. ஆனா அவ்வளவுதான் கீழ முடிஞ்சு இருக்க போச்சு. கமெண்ட்ஸ் இருக்குல்ல, கனி அண்ட் கோ. ப்ரோ நீங்க அது எப்படி தெரியுமா இருக்கு? கனி அண்ட் கோன்னு போட்டீங்க. அது அது எப்படி ப்ரோ ஃபன் ஆகும்? நீங்க அது மாதிரி இப்ப ஏன் அரோரா முன்னாடி ஆகக்கூடாது? வந்து ஏன் ஃபன் பார்வதி அண்ட் ஆகக்கூடாது? கோவோட ஏன்னா ஜாயின். நீங்கலாம் இல்ல சீரியஸா பார்க்குறீங்க. நான் இல்ல ஃபன்னா ப்ரோ. பார்க்குறேன். இந்த 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 சீசன் நான் ஃபன்னா பார்க்குறேன். நீங்க சீரியஸா பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப சீரியஸா தெரியுது. நான் ஃபன்னா பார்க்கறதுனால ப்ரோ இது எனக்கு ஃபன்னா தெரியுது. நாங்களும் ம். இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி அரோரா வந்து முன்னாடி இருக்கும்போது கமருதீன், அரோரா இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்கல்ல. ம். அப்ப பார்வதி அண்ட் கோவோட ஜாயிண்ட் அப்படின்னு ஒரு ட்விட்டு போட்டிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு இருக்கும். நீங்க அத ஃபன்னியா பார்க்கல, இது மட்டும் ஃபன்னியா அப்படின்னு ஓ! கேக்குறேன். அப்படியா? அப்ப எல்லாத்துக்குமே ட்வீட் பண்ணணுங்கிறீங்களா நீங்க? எல்லாம் பார்க்குற இன்ஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே போடணும். நீ போட்டா தான் இத போடணும். இல்லன்னா இது போடக்கூடாது. நீ வந்து பார்க்கவே கூடாது. எதுவுமே போடக்கூடாதுங்கிறீங்களா? ஏன்னா, ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல ஒரு ப்ரோ. நிமிஷம். இங்க எப்படி அப்படின்னா, நீங்க என்ன பண்ணாலுமே இத அத ஏன் கேட்கல? இத ஏன் கேட்கல? அத ஏன் சொல்லல? இத ஏன் சொல்லல? இத கேட்கிறியா? அத ஏன் கேட்கல? அப்படிங்கிற மாரி தான் கேட்பாங்க. எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ, அத நான் கேட்பேன். எனக்கு என்ன தோணுதோ, அத நான் போடுவேன். என்னோட இதுல நான் போடுறேன். எனக்கு தோன்றத நான் போடுறேன். இப்போ நீங்க என்ன இன்சிஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ஏன் அத போடல? நீங்க ஏன் இத போடல? அதையும் போட்டுட்டு தான் இருக்கேன். நான் அடிக்காத ஆளுங்களே கிடையாது. நான் அடிக்காத ஆளுங்களே கிடையாது. ப்ரோ இல்ல ப்ரோ, நான் இப்பவும் சொல்றேன், நான் இன்சிஸ்ட் பண்ணல. இது உங்களோட ஐடி, உங்களோட ட்விட்டு. நீங்க என்னனாலும் போடலாம். இப்ப நீங்க அந்த ஃபன்னின்னு போட்டீங்கல்ல, இப்ப எனக்கு அந்த கண்டெஸ்ட் நான் ஃபன்னியா தான் போட்டேன். ம். அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அந்த பாயிண்ட் இங்கேயே டிசால்வ் ஆயிருச்சு. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லன்னுலாம் கிடையாது புரியுதா? பிரதர். நான் கொஞ்ச நேரம் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா? கார்ல வரும்போது ஓகே. நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் கனி, ஒரு பக்கம் விக்கல் சார். நடுவுல அரோரா. இந்த லிவிங் ரூம் சோஃபால உல்டாவா போட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டுருந்தாங்க. உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஆ அந்த டைம்ல பேசிட்டு இருக்கும்போது ஐ ஐ ஃபெல்ட் தட். ஓகேங்களா? ஐ ஃபெல்ட் இட். அவங்க என்ன சொன்னாங்க, வேணான்னு சொன்னா நீங்க போவே கூடாது. மறுபடியும் நீங்க போய் உட்கார்ந்துலாம் பேசக்கூடாது. அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு விஷயத்த இன்சிஸ்ட் அவங்க பண்ணாங்க. அப்ப நான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ ஏன் ப்ரோ ஃபன்னின்னு சொன்னீங்க இப்போ? என்னது? ஆமா. அது அத ஃபன் நோட்ல தான் எடுக்கணும் நீங்க. ப்ரோ இது அதே மாரி தான் நீங்க மேடம் வெக்கேஷன்ல இருந்தீங்களான்னு இவங்க ஏன் கேட்கலன்னு கேட்டீங்க. அது ஆக்சுவலி யோகினி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி கேட்டாங்கன்னு. அதுக்கு நீங்க அந்த ட்வீட்ட வந்து நீங்க ரிமூவ் அ பண்ணலல்ல. ஸோ அப்போ அது வந்து இது அரோராவ பின் பாயிண்ட் பண்ணி அவங்க ஓட்டு இல்ல. எப்ப கிடைக்காதுன்னுலாம் கேட்டாங்க? சொல்லக்கூடாது. இப்போ அதுக்கு கீழ யோகினி ரிப்ளை எப்ப கேட்டாங்க? பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்டாங்க லைவ்லன்னு. இப்போ அதுக்கு ப்ரூஃப் இல்லங்கிறதுனால அவங்க கேட்கலன்னு ஆயிடுமா? இல்ல. கேட்டாங்களா? லைவ்ல அப்படிதான் கேட்டாங்களா? யோகினி போட்டிருக்காங்க. நானும் லைவ் பார்க்கல. ஆனா அவங்க லைவ் நீங்க பார்க்குறவங்க. நானும் பார்க்கல. நீங்களும் பார்க்கல. அப்ப அது ரெஜிஸ்டர் ஆவல. மத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உட்கார்ந்து கேட்கறது நச்சுன்னு கேட்கும்போது, அந்த அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அங்க அவங்களும் சும்மா தானே உட்காந்துட்டுருந்தாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, அரோரா, அவர் அங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்கலாம் ஏன் கேட்கலன்னு தானே கேட்கறாங்க. அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் ஏன் பண்ணலன்னு தானே கேட்கறாங்க. அந்த டைம்ல இவங்களும் அங்க தானே இருந்தாங்க. இவங்களும் வந்து கேட்கலாம் இல்லையா? இவங்க அந்த டைம்ல கேட்டாங்க. நமக்கு அது தெரியல. நம்ம அது லைவ்ல அத பார்க்கல. 1 ஹவர் எபிசோட்ல நமக்கு காமிக்கல. அதனால அவங்க கேட்கலங்கிறது ஆயிடாது. காமிக்கல. ஸோ நான் பார்க்கல. நீங்களும் பார்க்கல. ஸோ நான் பார்க்கல. அதனால நான் அத போட்டுருக்கேன். சரி ப்ரோ. ஆலன். ப்ரோ நான் சொன்னேன் ப்ரோ. அவரு ரிவ்யூ இந்த தடவ ரிவ்யூ என்னது? பண்ணியிருந்தா கூட அவர நீங்க போட்டு கேள்வி கேட்கறது ஒரு வாஸ்தவம் இருக்குது. அவர் ரிவ்யூ கூட பண்ணல. அவர்ட்ட இதெல்லாம் கேட்டுட்டா யூஸ்ன்னு சொல்லி சொன்னேன். நான்லாம் ரிவ்யூலாம் பண்ணலப்பா. ஐயய்யோ! இது சரியான சீசன். பயங்கரமான $1,000,000 சீசன் இது. அத தாண்டி நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல. உங்களுக்கு வொர்க் அதிகமா இருக்கு. பெருசா பார்க்கறது இல்ல ஷோவ. கிளிப்ஸ் 1 ஹவர் தான் எஸ். பார்க்குறீங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க அது தெரியல. இங்க பயங்கரமா எடுத்துக்கிறாங்க அத. நான் சீரியஸாலாம் பேசவே மாட்டேன் மக்களே. நான் டெய்லியும் ஃபன்னு தான் பண்ணுவேன். நான் ஸ்பேஸ்ல போனாலும் ஃபன் தான் பண்ணிட்டுருக்கேன். நீங்க சீரியஸா பேசுறீங்கன்னா, அவாய்ட் மீ. சும்மா ஏதோ ஆலன் உங்க மேல கேஸ் வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொன்னானே சரி. ஏதோ ஃபன்னு கூப்பிடுறான் போல இருக்குது அப்படின்னு நான் வந்தேன். இங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க. நேத்து தான் அட்வைஸ் பண்ணிட்டுருந்தேன். என்னோட ஸ்பேஸ்ல. இதெல்லாம் ஒரு ஷோன்ட்டு இத சீரியஸா எடுத்து சண்டை வேற போட்டுட்டு இருக்கீங்களா நீங்கலாம் அப்படின்னு. ஏன்னா, நான் ஓப்பனா சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க பார்த்த சீசன் எல்லாமே ஆர்கானிக். இப்ப நீங்க பார்க்குற சீசன் இன்ஆர்கானிக். தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஆனா நீங்க ஒரு ட்வீட் சீரியஸா பண்ணி நான் ஃபன் எடுத்துக்கிறேன் ப்ரோ. எடுத்துட்டுமா? நீங்களே சொல்லுங்க எதுன்னு. எது?
எது பார்வதி தான் ஷோரன் போட்டீங்களே நான் இருக்கா எப்படி வேணா எடுத்துக்கோ, எப்படி வேணா அதையும் எடுத்துக்கோ. பண்ணாதான் பண்ணாரு அவரு. எனக்கு புரியுது. இல்ல நான் அது சீரியஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா நான் சீரியஸ் டாக் இன்னும் இமாத்தூர் இதை போட்டிருக்காரு. எனக்கு செவ சிரிப்பு அது பார்த்தவனே. ஆமா இல்ல உங்களுக்கு அறிவு வேண்டாமா? பெரிய விக்கெட் போகுதுன்னு சொன்ன உடனே வந்து எல்லாரும் வந்து முன்னாடியே சுதாரிச்சிருக்கணும். எல்லாம் பாடுங்கிறீங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பாடுவா? எனக்கு அதான் புரியலையே. நான் வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க நேத்தே பெரிய விக்கெட்னு சொன்னீங்களே, அப்ப கண்டிப்பா பார்வை இருக்காதுன்னு தான் நான் ஆ, சொன்னேன். அவ்வளவுதான் ஆ, எனக்கு புரியுது. நீங்க இஷ்டத்துக்கு அவர் சொல்றத அவ்வளவுதான். தப்பா புரிஞ்சுக்கிட்டு. நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கரெக்ட். மிரட்டு. வேற எதுவும் இல்லையா? வேற பிராது இல்லையா அவர் மேல யாரும்? வீக்கே தான் இருந்தாரு. செய்யுங்க. இவ்வளவு கம்மியா எப்படியா? அதான் ஏதா அதான் ஃபன்னுட்டாங்களே. டஸ்ட் ப்ரோ கை தூக்கியிருக்காரு. Dust. இமாத் ப்ரோ இல்ல ஹாய் நீங்க ஹாய். வந்து ஹாய் இல்ல நீங்க சொல்லிட்டீங்க இது உங்களோட இதுன்னு, அதனால எனக்கு எதுவும் அதான் நான் சீரியஸா ஏதாவது கேட்கற மாதிரி ஆயிரும். ஆனா மெயின் விஷயம் என்னன்னா, இப்ப உங்களுக்கு அங்க விக்கல் இருக்கும்போதும் உங்களுக்கு கனிப்பேர் தூண் இருக்கு பாத்தீங்களா, அது தோண வச்ச நெகட்டிவ் பிஆர் பத்தி தான் நாங்க இங்க பேசிட்டு இருந்தோம். நாங்க உங்களை எதுவும் அப்படியா? தப்பா சொல்லல. ஓகே. உங்களுக்கு அதாவது அது தோண அவங்களோட வச்சிருக்கீங்க பேர், லேண்ட்மார்க். அவங்க பேரு இருக்கிறதுனால சொல்றீங்களா? ஆமா ஆமா அது ஆமா வீக் 1ல இருந்தே அந்த பிராண்ட் ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு வீட்டுக்குள்ள. எல்லாமே எக்ஸாக்ட்லி. சொல்லும்போது அதே மாதிரி தான் அவங்க சொல்றாங்களா? ஸோ அதனால அந்த பிராண்ட் பேர். பட் எய்தர் எக்ஸாக்ட்லி. இட்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஓகேவா? இது வரைக்கும் வீட்டுக்குள்ள போனவங்க தி ஹூஎவர் ஐ நோ இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட்டோ ராங்கோ ஆனால் என் பேர் வரணும். நீ தப்பாக பேசினாலும் என் பேரை சொல்லி பேசு, நீ ராங்கா பேசினாலும் என் பேரை சொல்லி பேசு, நீ ரைட்டாக பேசினாலும் என்னோட பேரை சொல்லி பேசு, என் பேரை ரெஜிஸ்டர் பண்ணுன்பாங்க. அங்கே பேரை ரெஜிஸ்டர் பண்ண அங்கே நச்சுன்னு உட்கார்ற மாதிரி ஒரு அர்த்தம். அப்படி எடுத்துக்கோங்க. ரொம்ப வீக் ப்ரோ. இவங்க யாருமே நல்லா அழுத்தமா கேட்க மாட்டாங்க. போங்க ப்ரோ. என்னது கொஸ்டினா? ஆலனே நீ யாருக்காவது இப்ப சைட்ல டிஎம் யோ இப்படி கேளுங்கயா, என்னயா என்னால கேட்க முடியாது, நீங்க கேளுங்கயா, நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல வரோம், நீ கேளுங்கயா அப்படின்ட்டு இருக்க. சத்தியமா இந்த சீசனை சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா சண்டைக்கு வந்திருப்பேன். நீங்க ரிவ்யூ பண்ணிருந்தா. இல்ல இந்த சீசன்லாம் நாம அன்னைக்கு என்ன பேசணும் ஆலன்? ஒரு காலத்துல நம்ம எப்படிலாம் பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கு என்னென்ன பேசிட்டு இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த காலம் போய் உள்ள இருந்த 1008 ஆர்மி கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன் நாங்க. இன்னைக்கு வந்து ஹேம்நாத் ஆர்மி வாங்க பேசலான்னு ஆலனோட ட்வீட்டை பார்த்தேன், குபியில் சிரிச்சுட்டேன். ஹேம்நாத் ஆர்மியா, யாரா அந்த ஹேம்நாத் அப்படின்னு ஆலனோட ட்வீட்ல போயிட்டு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா அந்த அனில் இருக்கு. ஓ இவர் தான் அந்த ஹேம்நாத்தா அப்படின்னு அந்த நிலைமைக்கு போயிட்டு நாங்க. அனில் போன லாஸ்ட் வீக் எபிசோட்ல வந்துச்சு. அதுக்கு முதல் எபிசோடா? வீக்கெண்ட்ல வந்துச்சு. லாஸ்ட் வீக் தானே? அதுவும் வந்து முக்கியமான ரோல்லாம் பண்ணிச்சுல்ல, ஸ்டாப் பண்ணிடுச்சுல ஷோவை. இல்ல அது ஆக்சுவலா நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருந்து இந்த ஷோ ஃபுல்லா பாத்துக்கிட்டு இப்ப போன சவுண்டுக்கு நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, இப்ப ஜாக்குக்கு நாங்க பேசிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி ஆர்குமெண்ட்லாம் இருந்தா நல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்ல கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு. அது ஒண்ணுமே இல்ல. ஆனா இன்னைக்கு திவ்யாவை தூக்கி உள்ள போட்டதுல எனக்கு உடன்படியோ ஆப்பிள இத சீரியஸா தான் சொல்றேன். சொல்லுங்க. திவ்யா தூக்கி உள்ள போட்டுற கூடாது. தட்ஸ் ராங். எனக்கும் பிடிக்கல. இது அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இப்போ. உங்களுக்கு ஏன் பிடிக்கல எனக்கு தெரியும். ஆலன் சும்மா இருங்க. இமாத் ப்ரோ நீங்க சொல்லுங்க ஏன் பிடிக்கலன்னு. நான் லைவ் பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து இந்த டாஸ்க் அந்த நைட்ல வந்து எப்பயாவது ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் அது கொட்டாய் விட்டு தூங்காம உட்காந்துருந்துச்சு. அது டீ போட்டு கொடுத்துட்டு இருந்தது திவ்யா. ஷி வாஸ் டூயிங் குட் ஜாப். உள்ள டாஸ்க்லயும் ஷி பிளேட். சண்டை என்ன சண்டை வந்துச்சு, என்ன பிஞ்சிரும் அப்படின்லாம் எவ்வளோ சண்டை கண்டென்ட். வாட் இஸ் திஸ்? கடைசியில் ஜெயில போட்டா டவுட். இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அவங்க அந்த ரோலை எடுத்து பண்றதுக்கா இல்ல அவங்களுக்குள்ள ஐ மீன் அந்த நெக்லஸ் திருடுறதுக்கா எதுக்கு கொடுக்கணும்? இது கிளியரா சொன்னாரா பிக் பாஸ் எதுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்? இஃப் இட் இஸ் எதுக்கு இல்ல உங்களுக்கு எப்படி இப்போ சபரி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினாரா? ஆமா சபரி ஒண்ணுமே பண்ணல. அப்போ எதன் அடிப்படையில் சபரி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினாருன்னு யாராவது ப்ரூவ் பண்ணுங்க. யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு தெரியல, எனக்கு எஜுகேட் பண்ணுங்க. சொல்லுங்க ஆலன். ஆலன் சீரியஸா சொல்லு, இந்த ஃபன் நோட் வேணாம். சீரியஸா தான் சொல்றேன்.
அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்லயே அங்க இருந்த எல்லா கண்டஸ்டன்ஸோட அவர் தான் பெட்டரா கொடுத்தாரு. அது கண்டிப்பா கரெக்டா போய் ரீச் ஆயிருக்கும் நான் நம்புறேன். அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் அங்க சூப்பராவே தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ஆர்க்குன்னு ஒண்ணு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாருமே பில்ட் பண்ணல. அதாவது ஹைலைட்டா யூனிக்கா எடுத்து வச்சு பேசுற மாதிரி யாருமே பில்ட் பண்ணல. அவர் வந்து அந்த கொகை ஒண்ணு கட்டுறேன்னு சொல்லிட்டு அது கிரிஞ்சா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா அந்த ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியாவே சூப்பர் ஐடியா. அது கண்டிப்பா பேசப்படும்னு நான் நம்புறேன். மூணாவது வந்து இங்க வெளியில வந்து நைட் அந்த ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அந்த நெக்லஸ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இந்த கிளிப் மட்டும் தனியா வைரல் ஆச்சு. என்னன்னா சுபிக்ஷா வந்து அந்த நெக்லஸ் திருட போகும்போது தூங்கிட்டு இருந்த சபரி சட்டுன்னு ஏஞ்சி அந்த பக்கம் திரும்பி அவங்கள பார்த்தது இருக்கு இல்லையா? லைக் ஹி வாஸ் ஃபுல்லி அவேர் ஆஃப் வாட் வாஸ் ஹேப்பனிங். முழிச்சிட்டு இருந்து அவர் கரெக்டா அதை நோட் பண்ணிட்டு இருந்தாருன்னு தான் அங்க 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 ரெஜிஸ்டர் ஆச்சு. சோ அது மூணாவது பாயிண்ட். நாலாவது இது பாயிண்ட் வந்து நான் அக்செப்ட் பண்றேன். நெக்லஸ் வரேன் இருங்க. நாலாவது அவரு அந்த அவங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்து எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்ல முக்கிய பங்கு சபரியை தான் போய் சேரும், வேற யாருக்குமே போய் சேராது. அதுக்கப்புறம் அஞ்சாவது பாயிண்ட், எந்த பிளான் இந்த நெக்லஸ் திருடுற எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போட்டு கொடுத்தது அவர்தான் அந்த ஐடியாவை இன்செப்ட் பண்ணிருப்பாரு. அவங்க எல்லாரையும் புஷ் பண்ணிருப்பாரு. அதான் ஃபெயில் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் எப்படி? அப்படி கிடையாது. இப்போ விக்கல் சீக்கிரம் வந்து பண்ற காமெடி எதுவுமே சிரிப்பு வரல, ஸ்கிட் எதுவுமே சிரிப்பு வரல. ஆனா அந்த எஃபர்ட் ஒண்ணு இருக்குல்ல, அந்த எஃபர்ட்டை பாராட்டி தானே ஆகணும். ஓகே. அஞ்சாவது பாயிண்ட், அஞ்சாவதா ஆறாவதா எத்தனாவதுல இருக்கேன் தெரியலையே. அஞ்சாவது பாயிண்ட் சொல்லுங்க. அஞ்சாவது பாயிண்ட், அந்த வீட்ல வந்து குக்கிங் டீம்ல அவர் இருந்து அவர் ஹெல்ப் நிறைய பண்ணிருக்காரு. அபார்ட் ஃப்ரம் த டாஸ்க் அவர் அந்த வீட்ல ஹெல்ப் அந்த குக்கிங்ல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆறாவது பாயிண்ட் வந்து அந்த 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 நெக்லஸ் எடுக்க போனது வந்து டீம் பிளான். சரியா? டீம் பிளானா இருந்தாலும் அது மத்தவங்கள அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே ஜெயிலுக்கு போறேன்னு அவரா அக்செப்ட் பண்ணி போனது வந்து எனக்கு பெருசா பட்டுச்சு கம்பேர்ட் டு த ரெஸ்ட். அதனாலதான் பிக் பாஸும் உடனே அனௌன்ஸ் பண்ணாரு ஜெயில தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி டீம் பிளான்? டீம் பிளானா தான் போட்டாங்க அத. இல்லையே, அது எடுத்துட்டு உள்ள ஓடி போகும்போது இவர் வந்துட்டு அதை கொடுக்க சொல்லுங்க சொல்லும் போது இவர் வந்து எடுத்துக்கிட்டார்ல டக்குன்னு. யார்கிட்ட கேட்டலாம் எடுக்கலையே. இது முன்னாடியே பிளான் போட்டாங்க. அவங்க 3 தடவை எடுக்க போனதுமே பிளான் போட்டு எடுக்க போனதுதான். ஆனா இவர் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா பண்ணி மாட்டிக்கிட்டாரு. அதனாலதான் அவருக்கு மட்டும் அடி வாங்கிடுச்சு. இன்னொன்னு ஏழாவது, அது நீ அந்த நெக்லஸ் எடுத்துட்டு போகும்போது யாருமே வந்து பிரஜினை ட்ராக் பண்ணல. எடுத்தது சுபிக்ஷா, ஓகேவா? சுபிக்ஷாவை மட்டும் ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரஜினை யாருமே ட்ராக் பண்ணல. ஆனா யார்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இவர் மட்டும் தான் வந்து பிரஜினை ட்ராக் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு இருக்கு சபரி பண்ணது. ஆனா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி வெளில பேசிக்கிறாங்க. என்னால அதை ஏத்துக்க. தேங்க்ஸ் அலன். ஏன்னா வேற எங்கேயா போய் பேசும்போது நீங்க சேலத்துக்காரங்க சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னா பாயிண்ட் சொன்னேன் எனக்கு. இல்ல ப்ரோ இதுக்கு தான் பாயிண்ட் கேட்டீங்களா? ஹலோ பேசலாமா? சொல்லுங்க. நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட். ஆனா இது எனக்கு என்னன்னா, இப்போ போன சீசன்ல அருண் எடுத்துக்கிட்டாலும் சரி, யாரும் சரி, அந்த ஒரு கேரக்டர் ஆர்க்க டெவலப் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ இவர் வந்து சபரி வந்து அபிராமின்னு யாரோ இருக்கிற மீதி கேரக்டர்ல யாரோ ஒருத்தர் அபிராமின்னு சூஸ் பண்ணி அது ஏதாவது பண்ணிருக்கலாம். சும்மா இவரு சோலோவா இருக்கிறதா இருக்கட்டும், எஃப்ஜே வந்து வல்லவனா இருந்தா நயன்தாரா மாதிரி ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிருக்கலாம். அந்த மாதிரி கேரக்டர் ஆர்க்க யாருமே டெவலப் பண்ணல. ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு யாருக்குமே ஆக்சுவலி இது கொடுக்கவே கூடாதுங்கிறத என் ஒப்பீனியன். இதுல இவங்களுக்கு இவங்க பெட்டர் அப்படிங்கறத தாண்டி யாருமே ஒழுங்கா பண்ணல. யாருமே கேரக்டர் ஒழுங்காவே பண்ணலங்கிற போது எதுக்கு கொடுக்கணும்? பிக் பாஸ் இந்த டாஸ்கே மட்டமா பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறதா கரெக்ட். இப்போ ஆமா உங்களுதுல மாற்றுக்கிறது எனக்கு இல்ல. ஆனா எதுவுமே இல்ல கண்டென்ட் போடுறது சேனல்ல. சோ தயவு செஞ்சு இதையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்க. அதுல ஒரு கான்ஃபிளிக்ட் வரும் இல்லையா? அதுதானே இப்ப கண்டென்ட்டா வருது. அவ்வளவுதான் பிக் பாஸ் கொடுத்தது காரணம், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, எனக்கு அதான் ப்ரோ ஒரு டவுட். ஏன்னா ஒண்ணுமே யாருமே ஒழுங்காவே பண்ணலங்கிற பட்சத்து எதுக்கு இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 6 பேருக்கு கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி கான்ஃபிளிக்ட்டுக்காக மட்டும்னா அது ஓகே. பட் யாருமே ஒழுங்காவே பண்ணல. யாருமே அந்த மூவி நான் பார்த்ததுக்கு இருக்கு. இப்போ ஈவன் அரோரா கூட அந்த பட்டுங்கிற சிட்டுங்கிற கேரக்டர் தான் இவங்க எவ்வளவு பண்ணுவாங்க, இவங்க ஒண்ணுமே பண்ணல.
ஸோ ஒருத்தருமே பெர்ஃபெக்ட்டா பண்ணல. ஐ மீன் அவங்க மிஞ்சி போனா இப்போ பாரு என்ன பண்ணாங்க, அவங்க ஸ்லாங்க ஃபாலோ பண்ணாங்க. கமருதீன் ஃபீமேல் வாய்ஸ்ல பேசினாரு. ஸோ எல்லாருமே வந்து அந்த கேரக்டரோட ஐ மீன் வாய்ஸ இமிட்டேட் பண்ணாங்களே தவிர, யாரும் அந்த கேரக்டர உள்வாங்கி எதுவும் பண்ண மாரி எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகல. அதுதான்யா மீட்டர் ஒண்ணுதான். எல்லாருமே கேவலமா பண்ணாங்கன்றதா மீட்டர். எல்லாரும் 34 வாங்கி ஃபெயில் ஆயிட்டாங்க. அதான் மீட்டர். அந்த 34ல யாரு 32, 33, 34 எடுத்திருக்காங்கன்றது தான் அதை வச்சுதான் பேசுறதே. எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தானே பேசுறோம். கரெக்ட் தான். அப்படி பார்த்தா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அதுதான் அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லையே அதுக்குள்ள. சொல்லுங்க ராதா. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே. இப்ப என்னன்னா இப்ப வந்து சபரி பத்தி சொன்னீங்க. இப்ப ஃபன்னியா வந்து திவ்யா கூட சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்சிருந்தா நான் குகைய கட்டே வாழ்ந்திருப்பானே தர்பூஸ் ராஜாவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ பேசிக்கலி வந்து குகை கட்டி உள்ள வாழ்ந்ததுதான் சபரி பண்ணது. எல்லா பிளானும் சொதப்பல். ஒரு பிளான் கூட ஒர்க் ஆகல. இதுல எதுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு தெரியல. சரி அதோட இல்லாம நீங்க அப்படி சாரி. கேக்குறீங்களா? நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பிளான் கூட இவரை தவிர வேற யாருமே கொடுக்கலையே, ஏன்னு யோசிச்சு பாருங்க. ஐயோ இங்க பாருங்க. ஒரு பிளான் ஒர்க் ஆகுற பிளானா இருந்தா பரவாயில்ல. எல்லாம் யூஸ்லெஸ் பிளானா கொடுத்தா என்ன பிரயோஜனம்? நானும் செய்யறேன்னு காமிச்சுக்கலாமே. எதுவுமே 1% கூட ஒர்க் பண்ணலையே அந்த டீம்ல யாருமே. சும்மா கண்ணை முழிச்சுக்கிட்டு ஜெயில உட்கார்ந்தா போதுமா? அவ்வளவு ஸ்டூப்பிடா சுபிக்ஷா முன்னாடியே நகை எடுத்திருக்கான். அப்ப அது வந்து தெரிஞ்சுதான் எடுத்திருக்கான். அது யாராச்சும் செய்வாங்களா? தெரிஞ்சா உள்ள போயிடுவோம் தெரியும். அதுக்கப்புறம் உன்னோட கேம் ஸ்டாப் ஆயிடும் தெரியும். தெரிஞ்சே எடுக்கிறானா அப்ப எவ்வளவு ஸ்டூபிடிட்டியா இருந்திருக்கணும். அப்ப அந்த கேம்ல நம்ம இருந்து விளையாடணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அது ஒரு அவேர்னஸ் இருக்கும். அது இல்ல அவன்கிட்ட. ஸ்டூபிடா ஒரு மூவ் பண்ணிட்டு நான் எல்லாம் பண்ணேன்ட்டு சும்மா காமிச்சுக்கிறான் வெளியில. மத்தபடி ஜீரோ. இப்ப அவரு சொன்னதை வச்சு நான் சொல்லலங்க. நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு நான் சொல்றேன். சரியா? அவர் சொல்றது எனக்கு தேவையே கிடையாது. அங்க பார்வதி தன்னை நல்லவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ப முடியுமா? பார்வதி எல்லாம் விடுங்க. பார்வதி எல்லாம் கவுண்ட்லே கிடையாது. அதெல்லாம் பாயிண்ட் என்னன்னா, அது சொல்றதெல்லாம் நம்புறது கிடையாது. அது நம்ம பாக்குறத வச்சுதான் சொல்றது. இப்போ இல்ல நான் அன்னைக்கு ஃபுல் டே நான் பார்த்தேன். நைட் ஃபுல்லா லைவ் பார்த்தேன். நீங்க சபரி வந்து ஜெயில படுத்துக்கிட்டு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான், எல்லாம் பண்ணா சரி. ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நகை எடுக்கும் போதே ஓப்பனா தெரியுது நீ ஜெயிலுக்கு போயிடுவேன்னு. ஒரு டீமை காப்பாத்தணும்னா அதுக்கான ஸ்டெப்ஸ முதல்ல எடுக்கணும். நம்ம எப்படி இதை பண்றதுன்னு சும்மா நானும் எடுத்தேன். அந்த பிளான் ஒரு நிமிஷம் இருங்களா ஆனந்த் ப்ரோ. ஆனந்த் ஒரு நிமிஷம். மத்தவங்க இருந்தாங்களே பார்வதி, அந்த டீம் பல பேர் இருந்தாங்களே, யாருமே அதை பத்தி யோசிக்கல. ஓகேவா? அந்த ஐடியாவை அது மொக்க ஐடியா வச்சுக்கலேன். அந்த மொக்க ஐடியா கூட யோசிக்க ஒரு ஆளா யாருமே இல்ல. ஓகேவா? நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம் இன்வால்மெண்டா யாருமே கிடையாது. ஒருத்த மட்டும்தான் அது மொக்க ஐடியாவா இருந்தா கூட சமாதி டிட். ஓகேவா? மத்த யாருக்குமே அந்த யோசனையே வரல. நம்ம இப்படியா திருடலாம் அப்படியா திருடலாம்னு ஒரு ஐடியா கூட இல்லை. பட் இவன் மட்டும்தான் அந்த டீம்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா எடுத்து வந்து போட்டான். ஓகேவா? அதுக்காகவே அவன் பெஸ்ட் நான் சொல்லுவேனே தவிர நீங்க வைக்கிற கேரக்டருக்குள்ள நான் அங்க வைக்கல. இதுக்காக மட்டும் சபரி நான் சொல்றேன். மத்தபடி எனக்கு சபரி நீ சொல்றதுல எனக்கு உடன்பாடு தான். ஓகேவா? பட் கம்பேர் டு அதர்ஸ் இஸ் பெட்டர். நான் அதுக்காக சொன்னேன். இப்ப இன்னொன்னு என்னன்னா, ஜெயில வந்து திவ்யா இருக்கிறதுக்கு ரொம்ப அன்ஃபேர். அதர் ரீசன் என்னன்னா, ஃபெயில் ஆன டீம் எல்லாருமே இப்ப மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு உள்ள போயிட்டாங்க. கஷ்டப்பட்டு முழிச்சிருந்து ஜெயிச்சிருந்தவங்க டீம்ல இருந்து 2 பேர் இங்க இருக்காங்க. என்ன கான்செப்ட்னு தெரியல இது. இது நிச்சயமா கொஸ்டின் கேட்டுதான் ஆகணும். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப இவங்க ஜாலியா குக் பண்ண போயிட்டாங்க எல்லாரும். இந்த டாஸ்க் ரூமுக்கு எல்லாம் ஜாலியா அல்வா செஞ்சு கிண்டியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது புரியவே இல்ல. இப்ப வந்து கனி சொல்றாங்க, நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன்றாங்க. அரோரா சொல்றா, நீங்க திவ்யா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் வச்சு கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்பதான் எனக்கு தெரியுது நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நாங்க செஞ்சது மிகப்பெரிய தப்பு. நம்ம ஓன் டீமை வந்து சேவ் பண்ணிருக்கணும். ஏன்னா பிக் பாஸ் சொல்லவே இல்ல ஓன் டீமை மட்டும் செலக்ட் பண்ணணும், அந்த டீம் செலக்ட் பண்ணணும், ஒண்ணுமே ஆப்ஷன் கொடுக்கல. அப்படின்றப்ப டைரக்டா நம்ம டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். எல்லாரையும் சூஸ் பண்ணுங்க. நம்ம டீம்ல வேற ஆப்போசிட் டீமே தேவையில்லை. நம்ம டீம்ல உள்ளவங்கள சேவ் பண்ணுங்க தான் ஸ்டெப் எடுத்திருக்கணும். அதை எடுக்காம ஆப்போசிட் டீம் என்ன ஜால்ரா தட்டணும். கனிக்கு வந்து சபரி சொல்லணும், ஒவ்வொருத்தவங்களுக்கு சபரி சொல்லணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும். சோ அதனால அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஓன் டீமையே உங்களால சேவ் பண்ண முடியல. எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு திவ்யா சுபிக்ஷா கொடுக்கல? என்னங்க? அதான் சொல்றேன். சுபிக்ஷா மெயின் ஆளு. சுபிக்ஷா மெயின் ஆள். சுபிக்ஷா இல்லைன்னா கேமே போச்சு. திவ்யா சுபிக்ஷா கொடுக்கலன்றதான் கேள்வி. சுபிக்ஷா ஃபர்ஸ்ட், சுபிக்ஷா நெக்ஸ்ட் திவ்யா. இந்த 2 பேரையும் சேவ் பண்ணாம இவங்க எதுக்கு அடுத்த டீமுக்கு போய் சூஸ் பண்ணாங்கன்னு புரியல. ராதா, இவ்வளவு பேசுற திவ்யா எதுக்கு பிரஜினுக்கு கொடுத்துட்டு சுபிக்ஷாக்கு ஏன் கொடுக்கலன்னு கேக்குறேனா?
இவ எல்லாரும் 6 பேரை சூஸ் பண்ணிட்டா. ஏங்க கிடைக்கும் நீங்க தானே எதுக்கு சொல்றீங்க? இப்போ அது அது எடுக்கலனா நம்மளுக்கு நாமினேஷனே கிடைக்காதுன்னு பேசுற திவ்யாக்கு சுபிக்ஷாக்கு ஏன் கொடுக்கலன்னு நான் கேக்குறேன். எதுக்கு சுபிக்ஷா பிரஜனை பிரஜனை சூஸ் பண்ணலையா அவங்க? உங்க டீம்ல உள்ள 5 பேர் 6 பேர் எடுத்திருக்காங்க. என்னங்க எனக்கு புரியலங்க. திவ்யா சூஸ் பண்ண எல்லாருமே அவ டீம் ஆளு. ஆமாங்க. இப்போ ஆ. நான் இப்போ உங்களுக்கு புரியுதா? அந்த இடத்துல திவ்யா பேசுனது என்னன்னா, ம். அது எடுக்கலனா நம்ம யாருக்குமே என்எஃபியே கிடைச்சிருக்காதே. அந்த பொண்ணுக்கு நம்ம குடுக்கலையே அப்படின்னு நம்பன்னு கூட அவங்க சொல்லல. நீங்களா குடுக்கலையேன்னு தான் அவங்க சொன்னாங்க. இல்லங்க. அவளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது, அவளோட பார்ட்ல இருந்து அவங்க டீம்ல இருந்து எல்லா பேரையும் சொல்லிட்டா. அவ டீம்ல உள்ள மத்தவங்க யாருமே எல்லார் பேரும் சொல்லல. அதுதான் ப்ராப்ளம். நான் எப்படி சுபிக்ஷா பேர் தானே ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். அவ்வளவு ஃபீல் பண்ற ஆளு. அததான் இவ ஜெயில உட்கார்ந்து சாரி கேக்குறாளே. நீ தான் அந்த சேவ் பண்ணுங்கிறது இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. மன்னிச்சிரு சுபிக்ஷா, ஐ அம் வெரி சாரின்னு சொல்லி அவள்கிட்ட சாரி கேட்டுதான் அதுக்கப்புறம் தான் ஜெயில ஸ்டாண்ட் பண்றா. இல்லங்க அவங்க சுபிக்ஷா கிட்ட எல்லாம் அவங்க சாரி கேட்கலங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஆமா சொன்னாங்க. நீ கேட்டீங்கல்ல, இப்ப நீங்களே கேட்டிருக்கீங்களே. அவதான் சொல்லிருக்கா, எனக்கு தெரியல, நான் இப்ப சொல்றேன். கேளுங்க. அப்படி சொன்னது ஆதிரை. அப்படி சொன்னது திவ்யா கிடையாது. சரிங்க, ஆதிரையோ யாரோங்க இப்ப அட்லீஸ்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்ட் பண்றால. கூடாது. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்க, குரூப்பிசம் தூக்கி வேற ஒருத்தங்க மேல போடுறீங்க. எனக்கு அது பிரச்சனை. எப்போ பிரச்சனைனா, திவ்யா குறிச்சு நீங்க சொல்லும் போது பிரச்சனை. ஏன்னா இவ்வளவு பேசுற திவ்யாவே அதை ஃபாலோ பண்றது கிடையாது. இவ்வளவு பேசின ஆதிரியே அதை ஃபாலோ பண்றது கிடையாது. அங்கதான் பிரச்சனை. இங்க ஒழுங்கா ப்ராப்பரா டிசிஷன் எடுத்து கரெக்டா ஓட் போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இங்க எப்ப பார்த்தாலும் நான் பாக்குறேன், சாண்ட்ரா வந்து அவங்க புருஷனுக்கு போடுறதோ, அவங்க புருஷன் சாண்ட்ராக்கு போடுறதோ, திவ்யா வந்து சாண்ட்ராக்கு போடுறதோ, அதுல எனக்குமே கோவம். திவ்யா எதுக்கு ஆனவன பிரச்சனை சூஸ் பண்றாங்கன்னு எனக்கு பயங்கர கோவம். எதுக்கு பின்னாடி சாண்ட்ரா பின்னாடி போறாங்க தெரியல. ஏன்னா 2 பேரோட பெஸ்ட் பிளேயர் திவ்யா. அது அவளுக்கு தெரியவே இல்ல. நம்ம நல்லா இருக்கும் பண்றோங்கிறது அவளுக்கே அது ஃபீல் பண்ணல. சும்மா அவங்களுக்கு பின்னாடியே போயிட்டு அக்கா 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 அண்ணன் அண்ணன்னு போய் அலைஞ்சிட்டு இருக்கா. அதை பார்த்தாலே கடுப்பா இருக்கு எனக்கு. எப்படா இது இப்ப பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? இங்க ஒருத்தங்க பண்றத மட்டும் குரூப்பிசம்னு சொல்லிட்டு இங்க பேசுறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அந்த வீடே 3ஆ பிரிஞ்சிருக்கு. அதுல ஒரு குரூப் இன்னொரு குரூப் கூட எப்பவுமே சேர்ந்துருது. ஒரு குரூப் தான் இருக்கு. ஆனா இப்ப இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து சூஸ் பண்ணும்போது வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணும்போது இந்த கனி குரூப் இருக்குல்ல, அவங்களுக்குள்ளேயே அவங்க நாமினேட்லாம் பண்ணி நாமினேஷன்ஸ்குள்ள அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஆப்போசிட் குரூப் இருக்குல்ல, அதெல்லாம் என்னைக்குமே பண்ணது கிடையாது. அப்படி சொல்ல முடியாது. எப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி சொல்றேன்னு இல்ல ராதா சிஸ்டர், ராதன் ப்ரோ ஒரே நிமிஷம். திவ்யா சிஸ்டர் ஒரே நிமிஷம். இல்ல சிஸ்டர், நீங்க இப்ப கனியை இழுக்குறீங்கல்ல, அதோட ரீசன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க திவ்யாக்கு சப்போர்ட் பண்றீங்க. கனிய சொன்னது திவ்யாவை உள்ள நாமினேட் பண்ணது கனி மட்டும்தான். இதுல நீங்க எப்படி கனியை அக்யூஸ் பண்ணுவீங்கன்ற பாயிண்டே எனக்கு புரியல. அதனாலதான் நீங்க கனி அக்யூஸ் பண்ணலங்க. குரூப்பையே டீமையே அக்யூஸ் பண்றாங்க. இப்பதான் சொன்னீங்க. இல்லங்க, இல்ல நீங்க கனிக்கு வந்து இல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்ற வார்த்தையோட சொல்றேன். கனிக்கு வந்து சபரிக்கு அடிக்கணும், அதனால அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்றீங்க. உங்களோட பாயிண்ட் என்னன்னா திவ்யா பெஸ்ட் பெர்ஃபார்மரா இல்ல, ஆனா கனி முதல்ல போய் சொல்லும் போதே திவ்யாவை அங்க இனிஷியேட் பண்ணிட்டாங்க. அப்ப எல்லாரும் புரிஞ்சுகிட்டு இருக்க. இல்ல சிஸ்டர் நான் பேசிக்கிறேன். அப்ப கனி வந்து நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, கொடுத்து திவ்யா இந்த வேலை பார்த்திருக்காங்க, குக்கிங்ல இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க, கண்ணு முழிச்சிருக்காங்கன்ற பாயிண்ட மென்ஷன் பண்ணி ஹோல் டாஸ்கே மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு மிச்சம் இருக்க 5 பேர் அதை நாமினேட் பண்ணணுமா இல்ல கனி அதை பண்ணணுமா? இப்ப நான் அததாங்க சொல்லுவேன். கனி மேல திவ்யாவுக்கு கனி மேல கோவம் வந்து எப்படி எந்த வேலைன்னா, இந்த குரூப்பை வந்து வின் பண்ண குரூப்பை இவங்க சேவ் பண்ணாம மத்த குரூப்ல இருந்து ஆளை வந்து சொன்னதுதான் இப்ப கோவம். இப்ப என்ன எதுல இப்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இன்னும் இப்ப ஜெயிலுக்கு வந்தவங்க எல்லா டீம் ஏவும் வெளில போயிட்டாங்க. அப்ப டீம் பியும் வேலை செஞ்சியும் கஷ்டப்பட்டு உள்ள இருக்கும் போதுதான் இவங்க எல்லாருக்குமே இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது. அரோராவுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது, கனிக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. கனி மைக்ல போய் கேமரா முன்னாடி சொல்லிட்டு வராங்க, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, கில்ட்டியா இருக்கு, என்ன பண்றது பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு போறாங்க. சோ நான் ஓன் டீமை சேவ் பண்ணேன்னு இப்ப எல்லா நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட், ஒத்துக்கிறேன். ஒரே ஒண்ணு மட்டும் நான் பேசிக்கிறேன். போன வாரம் வந்து டீச்சர்ஸ் டாஸ்க் நடந்துச்சு. பிரஜன் என்ன நடத்தினாரு, போர்ட்ல என்ன எழுதி போட்டாரு, அவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்க. கனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? திவ்யா சொன்னது எங்க ஹெட்மாஸ்டரை பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னா,
இது வந்து இது உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சிஸ்டர். இது இல்லையே இப்ப வந்து நான் சொன்னேன் இப்பதானே சொன்னேனே திவ்யா வந்து பிரஜனுக்கு அப்ப இவங்க சப்போர்ட் பண்றதை பார்த்தாலும் எரியுதுன்றனே. இவங்களும் இனிமேல் திருந்திட்டாங்க. அடுத்த நான் வாரத்துல 2 இருந்து சைடு தாங்க கரெக்டா சொல்றேன். நான் முதல்ல 2 சைடு தான் சொல்றேன். எடுத்துக்கோங்க. ஒரு கிளாரிட்டி எல்லாரும் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. கனி போயிட்டு ஃபீல் பண்ணதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக கிடையாது. அவங்க கரெக்டா தான் சூஸ் பண்ணாங்க. அவங்க திவ்யா பேரை சொன்னாங்க. காரணங்களை வச்சு அவங்க கரெக்டா தான் சொன்னாங்க. அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு காரணம் அவங்க டீம்ல இருக்கிற ஆட்கள் 2 பேர் உள்ள இருக்காங்க. எஃபோர்ட் போட்டு உள்ள இருக்காங்கன்றது காரணத்துக்காக தான் அவங்க போய் சொன்னாங்க. அந்த கிளாரிட்டியை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுதான் 100% அதுதான். மத்தவங்க பண்ற தப்பு இருக்கு இல்லையா? அந்த அந்த யோசிக்காம ஓட்டு போடுற ஆட்கள் உள்ள இருக்காங்க இல்லையா? அவங்க பண்ற தப்பெல்லாம் தூக்கி கனி மேல எழுதக்கூடாது. கனி அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. எந்த இல்ல இடத்துலயும் நான் இப்பயும் கனி மேல தப்பே சொல்லல. கனிக்கு கில்ட்டி தான் வந்துச்சுன்னு சொன்னனே தவிர கனி மேல நான் இப்ப தப்பே சொல்லல நான். இல்லங்க நீங்க அந்த கில்ட் டீம் மேல இல்ல ஆலன் ப்ரோ, நான் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுத்துறேன். ஜெயிலுக்குள்ள நடந்தது என்னன்னா, நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அங்க இருக்க மாடர்ன் டீம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்ட்ரென்த் ஜெயிலுக்குள்ள அதிகம். அவங்களோட டீமுக்குள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு ரெட்ரோ டீமை உள்ள வச்சிட்டானுங்க. இதுதான் ஃபேக்ட். அந்த இடத்துல இவங்க 8 பேர்ல 2 பேர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்தா 6 பேர் அங்க இருக்காங்க. அந்த 6 பேர் உள்ள இருந்துட்டு இவங்க எல்லாருமே சரி ஓகே எஃப்ஜே எல்லாம் பேக்கப் பண்ணி அவனுக்கு அனுப்புறானுங்கல்ல, அந்த பாயிண்ட் நீங்க எடுத்து வைக்கணும். பிரஜின் எஃப்ஜேக்கு ஏன் சப்போர்ட் பண்றாருன்னு எடுத்து வைங்க. அதே மாதிரி பிரஜின் ஏன் அவங்க டீம்ல 2 பேரை செலக்ட் பண்ணிட்டு ஆப்போசிட் டீம்ல 4 பேரை செலக்ட் பண்ணாரு அப்படின்றதுதான் இங்க பெரிய பாயிண்டா இருக்கணும். ஏன்னா பிரஜின்ன்றவரு ஏன் தன்னோட டீமுக்கு சப்போர்ட் பண்ணல? ஏன்னா பிரஜினோட உழைப்பை மதிச்சு எல்லாரும் பிரஜின் பேரை சொல்லும் போது ஏன் அவங்க டீமோட உழைப்பை அவர் மதிக்கலன்னு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நான் உங்க பாயிண்ட வேல்யூ பண்ணி அதுக்குரிய பதில் நான் சொல்லுவேன். நீங்க வந்த உடனே கனிக்கு ஜால்ரா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இதை பண்றாங்கன்ற அக்யூசேஷனை வைக்கிறீங்க. ஆனா கனி அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொன்னா நீங்க கனி அந்த மாதிரி நான் சொல்லலன்றீங்க. நீங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சீங்கன்னா அது கான்வர்சேஷன் டெவலப் ஆகி கரெக்டா போகுமே தவிர நீங்க இதை குரூப்பிசம் சொன்னீங்கன்னா அந்த குரூப் எல்லாம் எப்பயோ உடஞ்சு அடுத்து வந்துருச்சு. நீங்க இப்ப இருக்க அந்த ஒயில்டு கார்டு குரூப் இருக்குல்ல, அதுதான் இன்னொரு செட் ஆஃப் குரூப்பை சேர்த்து நாமினேஷன்ல இருந்து அனைத்து ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் திவ்யாவை சொல்றீங்கல்ல, திவ்யா மேல எனக்கு பெரிய ஒரு அக்யூசேஷனே இருக்கு. அங்க ஹோஸ்ட் வந்து குரூப்பா விளையாடக்கூடாதுன்னு சொல்லியும் குரூப்பிசமா நம்ம விளையாடலான்றத இன்னமும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒயில்டு கார்ட்டை அவங்ககிட்ட சொல்லும் போது நம்ம குரூப்பா விளையாடுறதுல தப்பு இல்லை அப்படின்றத அவங்க நம்பி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப நான் அந்த பாயிண்ட் எடுத்து பேசினா நீங்க குரூப்பிசத்துக்கு எப்படி ஜஸ்டிஸ் பண்ண முடியும்? லாஸ்ட் வீக் ஐ திங்க் விஜேஎஸ் வந்து அட்வைஸ் பண்ணிருக்காரு. பாயிண்ட் வந்து பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. அதனால இந்த வீக் யாருமே டிஸ்கஸ் பண்ணல. அது 100% ஷுவர். இப்பயும் திரும்பி நம்ம போய் சொல்லிட்டே இருக்கக்கூடாது அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா. இந்த வாட்டி ஒஸ்ட்லயோ பெஸ்ட்லயோ எதுலையுமே நாமினேஷன்ல கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை எந்த குரூப்புமே. ஆனா நீங்க சொல்றீங்க இவங்க மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றாங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணலன்னு. விக்ரம்லாம் எப்படி திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவாரு? சுபிக்ஷா உட்கார வச்சுக்கிட்டு அரோரா உட்கார வச்சுக்கிட்டு நீ இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டாரு. அத அழகா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவார் மைண்ட்ல. இவங்க இதெல்லாம் பண்ணாங்க இவங்க இதெல்லாம் பண்ணல அப்படிங்கறத இன்ஜெக்ட் பண்ணுவாரு. ஒரு 2 டேஸ்க்கு முன்னால இருந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதேதான் கணிக்கிட்டையும் செய்வாரு. இதுதான் அவங்க செய்யறது. அப்போ வந்து சாண்ட்ரா வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்களே அத என்ன நினைக்கிறீங்க? சாண்ட்ரா இன்ஜெக்ட் பண்ணாங்கல்ல. அதாங்க இவங்க டைரக்டா இன்ஜெக்ட் பண்றாங்க அவங்க இன்டைரக்டா இன்ஜெக்ட் பண்றாங்க. ரெண்டுத்துக்கும் இதான் டிஃபரன்ஸ். இல்ல யார் இன்ஜெக்ட் பண்றாங்க? இந்த குரூப்லயும் பண்றாங்க அந்த குரூப்லயும் பண்றாங்க. அதுதான் யாரு பண்றாங்கன்னு விக்கல்ஸ் ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க தாங்க நினைச்சுக்கணும் அவர் அவ்வளவு ஸ்மார்ட்னு சொல்லிட்டு. சத்தியமா சொல்றேன். அவர் என்ன தெரியுமா ட்ரை பண்றாரு? அந்த வீட்டுல வில்லனா எஸ்டாப்ளிஷ் ஆன கேரக்டர்ஸ் 4 பேர் இருக்காங்க ஓகேவா? அந்த 4 பேர்ல விஜய பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜின் இருக்காங்க. இவங்க 4 பேர் அவங்களுக்குள்ளேயே வந்து நோண்டி விட்டு அவங்களே சண்டை போட வைக்க ட்ரை பண்ணாரு அவரு ஓகேவா? ட்ரை பண்ண போய் வேற வேற ஆங்கிள்லாம் ஓபன் ஆயிடுச்சு. என்ன ஆங்கிள் ஓபன் ஆயிடுச்சுன்னா வியானான்ற ஒரு ஆங்கிள் ஓபன் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா அரோரா வந்து திடீர்னு அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வராங்க. என்னென்னவோ நடக்குது. ஆனா அவரு தான் பயங்கரமா ஏதோ யோசிச்சு ஒண்ணு பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா வியனா வந்து அவங்க நிறைய வேலை பார்ப்பாங்க, பார்வதி வந்து அவங்க நிறைய வேலை பார்ப்பாங்க, சாண்ட்ரா வந்து அவங்க நிறைய வேலை பார்ப்பாங்க. திவ்யா நான் திரும்ப சொல்ல எனக்கு திவ்யா ரொம்ப பிடிக்கும் சரியா? ஐ திங்க் ஷி இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் இவங்கலாம். அதாவது இந்த பார்வதி, இந்த சாண்ட்ரா, இந்த பிரஜின், இந்த கமருதீன், எஃப்ஜே இவங்கெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஷி இஸ் ரியலி குட்னா
ஓகே அப்படின்ற ஜோன்ல அவங்க இருக்காங்க. நேத்து போட்டு பொழந்தாங்களா பார்வதிய, அப்போ ஃபயர் விட்டேன். எனக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு திவ்யா ரொம்ப பிடிக்கும். ஜொல்லுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ஷோக்குன்னு ஒரு எனக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, என்ன சொல்றது, ஒரு கான்சியன்ஸ் இருக்கு இல்லையா, ஏதாவது பண்ணணும், பண்ணாதான் தூக்கி அவங்கள எலிவேட் பண்ணணும்ன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அவங்க இது வரைக்கும் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ்ல தான் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் வரவேற்பு கொடுக்குறேன். அவங்க நேத்து நிஜமாலே நல்லா பண்ணாங்க, எஃபர்ட் கொடுத்தாங்க. அந்த எஃபர்ட்டை கணக்குல எடுத்துக்காம அவங்க ஜெயில போட்டாங்கன்ற வருத்தம் எனக்கு இருக்கு. அவங்களுக்காக நான் பேசுவேன், ஓகேவா. ஆனா இங்க தப்பி தவறி இந்த கன்னு யாரு பக்காவது டிசர்விங்கான நல்ல ஆட்கள் யார் வேலையா திரும்பிச்சுன்னா அப்போ பிரச்சனை. இப்போ கனி பக்கம் திரும்பினாலோ இல்ல சபரி பக்கம் திரும்பினாலோ இல்ல இந்த டிசர்விங்கான ஆட்கள் பக்கம் திரும்பும்போது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. இந்த டாஸ்க்குள்ள நான் சொல்றேன் இந்த இப்ப எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு. ரம்யாக்கும் போயிருக்கணும் இது. இருங்க, இது ரம்யாக்கும் ஆதிரைக்கும் போயிருக்கணும் இந்த ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர். ஆனா அது ரம்யாவுக்கு போகாம இருந்ததுக்கு காரணம் யாருன்னு நீங்க போய் பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு யாரு காரணமோ அவங்களதான் நீங்க வந்து குறை சொல்ல, அவங்களதான் நீங்க போட்டு அடிக்கணும். இல்ல இப்ப என்னன்னா, அந்த ஜெயில 10 பேர் உள்ள போனாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஆளா வெளில வந்தது அமித். அமித் எதுக்கு வெளில வந்தாரு? என்ன பண்ணாரு அவரு? அதான் ரிவர்ஸ் சைக்காலஜி ஒன்னு போட்டு விட்டாரு. எஃப்ஜே கரெக்டா சொன்னாரு. அதுக்கு இது உள்ள உள்ளவங்க எல்லாம் ரீசன் என்ன தெரியுமா? அவர் நல்லா சமைக்கிறாரு. அப்ப நான் ஒன்னாலும் சமைச்சா வெளில அனுப்புங்கன்னா இவங்களெல்லாம் அனுப்பல. அமித்தை மட்டும் வெளில அனுப்பிச்சிட்டாங்க அழகா. அமித் அதான் நீங்க சொன்னீங்க, இனிஷியலாவே மேனிபுலேட் பண்ணிட்டார்ல, நான் பண்ணது எல்லாமே பெர்ஃபெக்ட், என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டாரு. சோ அதனால தான் அவரை அனுப்பிச்சிட்டாங்க. FJ is right in this. ஏங்க இவங்களுக்காக இல்ல அந்த இடத்துல இவங்க எதுக்கு FJ முதல் வெளில அனுப்பிச்சாங்க அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மாடர்ன் டீம் எதுக்கு இல்ல ப்ரோ, அமித் போயிட்டார்ல, அமித் உள்ள ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில போகும்போது திவ்யா என்ன பாயிண்ட் வச்சிருக்கணும்? அமித் நானும் ஒரே டீம், ஒரே மாதிரி ஜெயிச்சிருக்கோம், ஒரே மாதிரி கிச்சன்ல இருந்திருக்கோம், அமித்தை மட்டும் வெளியே அனுப்பிட்டீங்க, இப்ப நான் எப்படி இந்த இடத்துல இருக்க டிசர்வ் அப்படின்ற பாயிண்ட் வச்சிருக்கேன். ஏங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் அங்க இருந்துச்சு. அவங்களோட பாயிண்ட் இப்படி பேசிருக்காங்க. வாய திறந்தாலும் எல்லாம் மூடு ஏன்னா நீ ரொம்ப பேசுற, லொடலொடன்னு பேசுற, நொயின்னு பேசுற, நம்மள வாயம் கொடுப்பாங்க. இந்த பர்டன் நான் திவ்யா மேல வைக்க மாட்டேன். இந்த பர்டன் நான் கண்டிப்பா திவ்யா மேல வைக்க மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் திவ்யா இந்த இடத்துல விக்டம். சரியா, திவ்யா இஸ் தி ஒன்லி விக்டம் ஹியர் இந்த இடத்துல நான் நம்புறேன். சோ இந்த பர்டனை நான் திவ்யா மேல வைக்க மாட்டேன். சரியா, எனக்கு என்ன பிரச்சனைனா இவங்க முதல்ல அமித்தை வெளில அமைச்சிருக்க கூடாது. லாஜிக்கலா பார்த்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்த்தாலும் பக்கத்து டீம்ல இருக்கிற ஆளு அவங்க வெளில விட்டுற கூடாது. ஆனா வெளில விட்டுட்டாங்க. ரெண்டாவது, இவங்க FJ எதுக்கு வெளில விட்டாங்க? நீங்க தானே அவர் ஒழுங்கா வேலை செய்யல, இவர் கேம் விட்டு தூக்கணும்னு டீமா தானே டிஸ்கஸ் பண்ணீங்க. டீமா டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு அவர் வெளில விட்டீங்க? அது இருக்குல்ல, அது பிரச்சனை. மூணாவது, ரம்யா. இப்போ ரம்யா வந்து எதுக்கு இவங்க வெளில விட்டாங்கன்னு எனக்கு தெரியணும். ஏன் தெரியணும்னா, கேப்டன்ற ஒரு பதவிய மாடர்ன் டீமுக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு விளையாட்டு விளையாடுனாங்களே, அதை மறைக்கிறதுக்காக ரம்யா வெளில அமிச்சாங்களான்னு நான் அடுத்த கேள்வி கேட்பேன். இல்ல இப்ப அததான் கிழின்னு கிழிச்சா திவ்யாவும் அதிரியும் வந்து கானா கிட்ட, நீங்க எதுக்கு வந்து அவளுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவளுக்கு உடம்பு வீக்கா இருக்குதுமா, அவளுக்கே உடம்பு முடியல அப்படின்றதுக்குதான் 2 பேரும் புடிச்சு ஏறுன்னு ஏறினாங்க. அப்ப நாங்களும் மயக்கப்பட்டு விடுவா, நாங்களும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லவா, எங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வாய மூடிட்டு உட்காந்துருக்காரு. அதுதான் அவருக்கே தெரியுது. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த இடத்துல அவங்களா செல்ஃப் ஓட் போட்டுக்கிட்டாங்க, அவர் மட்டும் செல்ஃப் ஓட் போடலையே. அதுதான் கேட்டாங்க திவ்யா, ஏன் உங்களுக்கு நீங்க செல்ஃப் ஓட் போடாம எதுக்கு அடுத்தவங்களுக்கு போடுறீங்கன்னு கேட்டதுக்கு வாய மூடிட்டு பேசாம இருந்தாரு. ஏங்க அதுதான், அதுல அவர் நேர்மை தாங்க எனக்கு தெரியுது. எனக்கு அவர் அவருக்காகவே போட்டுக்கலாம், போட்டு ஒரு ஓட்டை வாய்ட் பண்ணிடலாம். இல்ல அவருக்கு கொஞ்சம் அவர் புரிஞ்சுக்கல அந்த இடத்துல செல்ஃப் ஓட் இல்ல அவர் டீம் வெளியே போகணும்னு நினைச்சாரு, அவர் டீம்காரங்க வெளியே போகணும்னு நினைச்சாரு, அவ்வளவுதான். அவர் புரிஞ்சுக்குச்சு, வேணுக்குனே தான் ஓட்ட மாத்தி போட்டாரு அவரு. நம்ம இவங்க வேற டீம், அது 2 பேரும் நம்ம டீம்காரங்க 2 பேரும் வெளியே போட்டு நான் உள்ள அது அவரோட நேர்மை தான் எனக்கு தெரியுதுன்னு நான் சொன்னேன். அவர் டீமுக்கு உண்மையா இருந்தாரு, அவர் டீம் வெளில போனோம்னு பண்றாரு. உங்க டீமுக்கு நீங்க பண்ண மாட்டீங்களா? இப்ப உங்க கேள்வி எதை சுத்தி இருக்கு? அங்க ஒழுங்கா வேலை செஞ்ச ஒழுங்கா எஃபர்ட் போட்ட ஆட்கள் 2 பேர் உள்ள இருக்காங்க நீங்க சொன்னீங்கல்ல. இப்போ அவருக்கு அவர் டீம் முக்கியம் இல்லையா? அவர் டீமுக்காக தான் அவர் போட்டாரு. வேற எப்படி இப்ப டீமுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா, இப்ப திவ்யா கேட்ட கேள்விக்கும் ஆதிரை கேட்ட கேள்விக்கும் அவர் ஸ்டாண்ட் பண்ணணும். என்னங்க சும்மா இருங்க, நான் என் டீமை காப்பாத்திருக்கேன், நீங்க என்னங்க சொல்றதுன்னு சொல்லணும். ஆனா அவரை சொல்லலையே, கில்ட்டியால உட்கார்ந்திருக்காரு. ஓ நான் தப்பு பண்ணிட்டேனோ, எதுக்கு சொல்லணும்னு நினைப்பாரு அவரு. இல்லையே தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்றாரு, வாயை திறந்து சொல்றாரு. தப்பு பண்ணிட்டேன்னு வாயை திறந்து சொல்றாரு.
கண்டிப்பா ஃபீல் பண்ணணும் தான். எதுக்காக ஃபீல் பண்ணா அட்லீஸ்ட் திவ்யாக்காகவாவது அவர் ஃபீல் பண்ணிருக்கணும் தான். எனக்கு அதுல கண்டிப்பா பிரச்சனை கிடையாது. அவர் ஃபீல் பண்ணிருக்கணும் தான். அவர் ஓப்பனா சொல்லாம இருந்தது பிரச்சனை தான். ஆனா அவர் டீமுக்கு நேர்மையா இருந்தது தான் எனக்கு பட்டுச்சு. அவர் செல்ஃப் அவுட் போட் பண்ணிருக்கலாம். பட் பண்ணாம அவங்க டீம் ஆளுகளை காப்பாத்தணும்னு நினைச்சது எனக்கு சத்தியமா எனக்கு அது பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா எனக்கு திவ்யா வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறது சத்தியமா அநியாயம் நான் நம்புறேன். நான் முழுசா நம்புறேன். இன்னொன்னு என்னன்னா, திவ்யா இந்த வாரம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க இருக்கிறது ரொம்ப தப்பு. அது எல்லாத்துக்குமே உடன்பாடு இருக்கு. ஆனா, நீங்க வந்து இதுக்கு வாரத்த எடுத்துக்கோங்க. 2 பேத்த செலக்ட் பண்ணி அனுப்பிச்சோம். ஒண்ணு வந்து பிரஜன. அது இவங்க செலக்ட் பண்றது. இன்னொன்னு ரம்யாவ செலக்ட் பண்றது பிரஜனும், பார்வதியும். ஸோ, இப்படி வாரம் எடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, இவங்களோட ஒரு ஓட்டு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. அந்த ஒரு ஓட்டு பிரஜன் பக்கம் போயிருக்கு. அதுக்கு வாரம் 3, 4 கோல்டு காயின குடுத்து, திருப்பி பிரஜன் டீம ஜெயிக்க வச்சாங்க. அப்ப யாருமே கேட்கல. கனி மட்டும் தான் கேட்டாங்க. அந்த டீமுக்கு எதுக்கு 4 காயின் குடுத்தீங்கன்ட்டு. இல்ல. அவங்கள வந்து இது பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம்னு சாண்ட்ரா சொன்னாங்க. நேத்து கூட சாண்ட்ரா என்ன பேசினாங்க தெரியுமா? இவங்க வந்து எஃப்ஜே எதுக்கு தெரியுமா விளையாடல? கனி டீம் ஆப்போசிட்ல இருக்கு. அதனால கனி டீம ஜெயிக்க வைக்கணும்னு விளையாண்டான்னாங்க. அதுக்கு வாரம் அந்த கிச்சன் மாஃபியா அந்த இதுல என்ன சொன்னாங்க? கனி ஏன் தெரியுமா அப்படி விளையாடு? கனிக்கு என்ன தெரியுமா கோவம்? எஃப்ஜே டீமுக்கு காயின குடுக்கல அப்படின்னு. இவங்களா அவனுக்காக விளையாடுறான். இவங்க இப்படி குடுத்தா இந்த டீம் ஜெயிச்சா எஃப்ஜே ஜெயிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்கன்றாங்க. எஃப்ஜே டீம் ஜெயிச்சா கனி வந்து எஃப்ஜே டீம் ஜெயிக்கணும்ன்றாங்கன்றாங்க. இவங்க ஆனா உண்மையாவே மத்தவங்க எல்லாம் அப்படி நினைக்கல. சாண்ட்ரா மட்டும் தான் தொடர்ந்து தான் வீட்டுக்காரர் இருக்கிற டீம் ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க குட் பெர்ஃபார்மர்னு அந்த அம்மா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க வீட்டுக்காரர் தான் சொல்லும். இது தொடரும். இன்னமேலாவது திவ்யா வந்து புரிஞ்சுக்கணும். தனக்கு வந்தா தனக்கு வந்தா ரத்தம்னு நினைக்கிறாங்கல்ல, மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு நினைக்கிறாங்கல்ல. இன்னமேலு புரிஞ்சுக்கணும். கரெக்டான ஆள பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் பண்ணணும். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே காலவாரி விட்டு போயிட்டாங்க இந்த தடவ. இது தொடரும். இன்னமேலாவது அவங்க தனியா விளையாடணும். கண்டிப்பா வந்து தனியா விளையாண்டாங்கன்னா, டாப் 3ல வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. இனிமேல் அவங்க கையில இருக்கு. திருப்பியும் அவங்க வேற மாரி சாண்ட்ராக்கா பிரஜன் அண்ணான்னு போனா வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் ஃபயரா பேசுறீங்க. ராதா நீங்க என்ன இவ்வளவு பயங்கரமா பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேசி நான் கேக்குறேன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் வரமாட்டேன் எப்பயும். ஜஸ்ட் லிசனரா தான் இருப்பேன். ஏங்க அடிக்கடி வந்து பேசுங்க. சூப்பரா பேசுறீங்களே. திவ்யாக்கு சார்பா பேச ஆட்கள் எல்லாம் தேவை இல்லையா? தேங்க்ஸ்ங்க. அடிக்கடி வந்து பேசுங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஜிஆர் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு. இருங்க நான் செகண்ட். ஐயா எவ்வளவு நேரமா கை தூக்கிட்டு இருக்கீங்க? யாரு நீங்களா? ஒபிதா ஜிஆர் யாரு? ஜிஆர் பேசுங்க ஜிஆர். ஹலோ ஆலன், எப்படி இருக்க? வாங்க ஜி, நல்லா இருக்கீங்களா? எடோய் நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். போன சீசன் பார்த்துட்டு இந்த சீசன் பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்குமே. வாமிட்ரா, சத்தியமா சொல்றேன். உள்ள இருக்கிறதெல்லாம் திட்டலாம் பாரு, பற தேசிங்க உள்ள இருக்கிறதெல்லாம் ஒண்ணு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. பரதேசிலாம் ஒரு கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. என்னமெல்லாம் உள்ள பேசுறதுக்கு மண்டேல, அதாவது இந்த டமாரம் கூட இல்ல, எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்திருக்குங்க. ஓகே, எல்லாம் வந்திருக்காரு எல்லா கோஷ்டியும். ஓகே, பேய் பிசாசு எல்லாம் வந்து ஒரு சேர உள்ள. ஓகே, அதுல நீ சொன்ன இப்ப நான் ஜென்ரலா கேட்டுட்டு இருக்கும்